Hello friends, welcome back to Lakshmi Sellam. இன்னைக்கு நம்ம வீடியோல பலாப்பழம் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க பலாப்பழ பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பலாப்பழ பணியாரத்துக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். பனவெல்லம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஸ்வீட்காக. அதுக்கு அப்புறமா ஆப்போசோட்டா மாவு, உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. இப்போ பலாப்பழத்தை எல்லாத்தையுமே கொஞ்சமா எடுத்துட்டு இதுல இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சீட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1.5 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஏலக்காவை நசுக்கி அந்த தூளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஆப்போசோட்டா மாவு ஒரு பிஞ்ச், உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கிட்டு உள்ளே இருக்க இது விதையை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஸ்வீட்காக உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லை பனை வெல்லம் நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே பலாப்பழத்தை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா பணியார பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா ஆயில் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு எல்லா குழியிலும் ஃபில் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், அடியில் வந்து உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். இப்போ அடியில் வெந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க. இதில் பலாப்பழம் ஆட் பண்ணுறதால பலாப்பழத்தோட ஃப்ளேவர் நல்லா தெரியுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடுங்க. ஆயில் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. இப்போ ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு. சூப்பராக அடியில் வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எவ்வளோ மாவு இருக்கோ அந்தளவுக்கு எல்லாமே ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ரவுண்டு ஊற்றிட்டு இது மாதிரி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான ஈஸியான பலாப்பழ பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாப்பழம் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி செல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.